ஹலோ, வணக்கம். ஹாப்பி நவராத்திரி. இன்னைக்கு நம்ம மிளகோகரை பார்க்கலாங்க. கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு அதில் உளுத்தம்பருப்பு 2 பங்கு எடுத்தோம்னா அதில் பாதி நம்ம மிளகு எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா பாதி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாதி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதில் அந்த 1 பங்கு மிளகையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ரோஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறு மொறுன்னு ரெட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். பெருங்காய கட்டி போட்டுக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. வாசனை அப்படி இருக்கும். இப்போ துருவி வச்சிருக்கிற தேங்காயும் நல்லா 2 பங்கு உளுந்து எவ்வளோ போடுறோமோ அதே கரண்டியில் நல்லா 2 கரண்டி போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா செவக்க வறுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும், வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் கூட கவலையே படாமல் இந்த ரைஸ் சாப்பிட்லாங்க. ஏன்னா ப்ரோட்டீனும் இருக்குது. அதை ஜீரணம் பண்ணுறதுக்காக நம்ம மிளகும் போட்டிருக்கோம். அவ்வளோ அருமையான வாசனையாக இருக்கும். தீபாவளி டயத்துலேயோ இந்த நவராத்திரி ஸ்வீட்டெல்லாம் நிறையா சாப்பிட்ருக்குற டயத்தில் இந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த சாதம் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நம்ம நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு பாதி ரோஸ்ட் ஆன உடனே கடுகு ஜீரகம் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. வாசனைக்காக நம்ம இதில் மறுபடியும் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நல்ல காஞ்ச மிளகாயும் எடுத்துக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு மருந்து மாதிரி இதை சாப்பிடுங்க. ஆனால் மருந்து மாதிரி மூஞ்சியை சுழிச்சுன்னு சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல டேஸ்டாகவே இருக்கும் இது. இதை இன்னுமே ஹெல்தி ஆக்கிறதுக்கு நம்ம ப்ரௌன் ரைஸோ இல்லை மட்டா ரைஸோ எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ரைஸு. கண்டிப்பாக இது உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது. நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த சாதம் கலக்கும்போது நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜிஞ்சர் பொடி, அதாவது சுக்கு பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இந்த பொடி எல்லாத்தையும் மறுபடியும் அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையும் நிறையா போட்டு கலந்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கூட மேலாக நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கலந்து சாப்பிடுங்க. பிரசாதமாக பண்ணுறதுக்கு உகந்த ரைஸுங்க இது. ஒரு லைக் போட்டுருங்க.